கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 48வது சங்கீதம் 14வது வசனம். 48வது சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் தாழ்ந்திருக்கிற நேரங்களிலும் சரி, நாம் உயர்ந்திருக்கிற நேரங்களிலும் சரி, நாம் அழும்போதும் சரி, நாம் சிரித்து கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, அல்லது நம்முடைய குறைவிலோ நம்முடைய நிறைவிலோ எல்லா சூழ்நிலையிலும் சதா காலங்களிலும் நாம் ஆராதிக்கிற இந்த திரியேக தேவன் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் நம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்கள் ஆண்டவர். வேதவசனம் சொல்லுகிறது, முழு மனுக்குலத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் தான் ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் ஆண்டவர் எங்கள் ஆண்டவர்லாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறார், எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? குறைவில மாத்திரமல்ல, நிறைவில மாத்திரமல்ல, அவமானத்திலும் நிந்தையிலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆங்கிலத்தில் வருகிறது, he will lead you அல்லது he will guide you. எனக்கு வழிகாட்டுவார் அல்லது முன்பாக நின்று என்னை வழி நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். கடைசி வரைக்கும், இந்த பூமி முடிகிற வரைக்கும், கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் 200 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 200 வயசு வரைக்கும் உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடி வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை? இந்த தேவன். அப்போ எந்த தேவன் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். இப்போ ஒரு டாக்குமெண்ட்லேயோ ஒரு லெட்டர்லையோ கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் போட்டிருக்கிறாங்க, இந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆவணங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு இத்தனை ரூபாய் நாங்கள் என்ன செய்வோம், தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதாவது இந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா நம்ம அப்போ உள்ள திறந்து அந்த லெட்டரில் என்னென்ன ஆவணங்களை குறிப்பிட்டிருக்காங்கன்னு என்ன செய்வோம், திறந்து பார்ப்போம். அதே போல இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் எப்படி முடியுது? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். அப்போ இந்த சங்கீதம் ஃபுல்லா நம்முடைய தேவனை குறித்து எதையோ சொல்லியிருக்காங்க, எதையோ நம்முடைய தேவனை குறித்து அழகாக வர்ணித்திருக்கிறார்கள், தேவனை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள், அல்லது தேவன் யார் என்பதை சொல்லிட்டு கடைசி சொல்றாங்க, இவ்வளவு நேரம் நாங்கள் சொன்னோம் தெரியுமா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்போ இந்த சங்கீதத்தில் ஒரு 7 காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மற்றும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படிங்கிறத ஒரு 7 காரியங்கள் மூலமாய் நாம் கவனிப்போம். ஆமென். 48வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பெரியவர், நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். முதல் காரியம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லது மரண பரியந்தமும் நடத்துவார்னு சொல்றீங்களே, சதா காலங்களில் நம்மோடு இருப்பார்னு சொல்றீங்களே, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, நம்முடைய கர்த்தர் அவர் பெரியவர். ஆமென். ஆங்கிலத்தில் வருகிறது, the Lord is great. நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். நாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாம் ஆராதிக்கிற ஏசப்பா அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த தேவன் தான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். ஸ்கூல் படிக்கும் பொழுது ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா அந்த சண்டையில் ஈடுபட்டிருக்கிற மாணவன் தன்னுடைய அண்ணனையோ அல்லது பெரிய கிளாஸ் பசங்களையோ சண்டைக்கு என்ன செய்வார்? வக்காலத்துக்கு கூட்டிட்டு வருவார். ஆனால் அப்படி கூப்பிட போகும்பொழுது ஒரு சாதாரண ஒரு சின்ன தன்னோட ஒரு 3 வயசு கம்மியான ஒரு பையன் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் கூப்பிட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த சண்டையில் நம்ம கொஞ்சமாவது அடி வாங்காமல் இருக்கணும்னா ஒரு பெரிய ஆள் என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகணும். இவருக்கே தெரிஞ்சிருக்கு, உதவிக்கு ஒரு பெரியவர் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம லைஃப்ல நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். அவர் சாதாரண ஒரு
என்ன சொல்றது, அவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது, அவர் ஒரு சக்தி இல்லாத ஒரு நபர் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கிரேட்டான ஒரு தேவன். ஆமென். என்னுடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற ஏசப்பா அவர் பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, 119வது சங்கீதத்தில், சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லையை கண்டேன், உம்முடைய கட்டளைகளோ அல்லது வார்த்தையோ அது மகா விஸ்தாரம் அப்படின்னு சங்கீதம் 119 ஒரு வசனம் உண்டு. என்ன அர்த்தம்னா, சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லையை கண்டேன். அதாவது நீங்க சொன்ன வார்த்தை, நீங்க பேசின வார்த்தை, உங்க வாயிலிருந்து விழுந்த வார்த்தை அது மகா விஸ்தாரம். கடந்த நாட்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அம்பானி அவர்களுடைய மகனுடைய திருமணம் பயங்கர கோலாகலமாய் நடந்தது. எத்தனையோ கோடி கோடி கோடிகளை செலவழித்து அவருடைய பத்திரிகை மாத்திரமே 2 லட்சம் ரூபாவா. அவர் கொடுத்த ஒரு நபருக்கு கொடுத்த பத்திரிக்கை எவ்வளோ? நம்ம 5 ரூபாய்க்கு கிடைக்காதா, 6 ரூபாய்க்கு கிடைக்காத என்ன செய்கிறோம், பிளான் பண்ணி இந்த கடையில் விட நம்ம சரி ஓட்டப்படாரத்துக்கு போயிடுவோம், அந்த ப்ரெஸ்ஸுக்கு போவோம், இந்த ப்ரெஸ்ஸுக்கு போவோம்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஆனால் அவருடைய ஒரே ஒரு பத்திரிக்கையினுடைய விலை 2 லட்சம். அப்புறம் அந்த ஆமாம், அவங்க திருமணத்துக்கு செலவு அது பயங்கர பயங்கர கிராண்ட், பயங்கர கோடிக்கணக்கு. பாருங்க, ஒரு ஆக்டரை கூப்பிடணும்னா, ஒருத்தரை நடனமாட கூப்பிடணும்னா அவங்களுக்கு சில கோடிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு பாட்டுக்கு வந்து ஆடணும், அங்கே வந்திருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு பல கோடிகள். இது ஒரு சம்பூர்ணம் போல இருக்கு. ஆனால் தாவீது சொல்லுகிறார், இந்த சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆமென். இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு ஆள் இருந்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், மாறிடும். என்னங்க சொல்றீங்க, இப்படிதான் நடக்குமானா நீங்க பழைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க, சில ராஜாக்கள் வாழ்ந்ததெல்லாம் பாருங்க, அவர்களுடைய அராஜகத்தை பாருங்க, அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னு கவனிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள தேடி பிடிச்சாலும் அவங்களுடைய சந்ததி கூட இன்னைக்கு இல்லை. ஆமென், அப்படிதானே? ஏன்னா சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் நம்முடைய தேவனுக்கு எல்லை கிடையாது. ஏன்னா அவர் பெரியவரிலும் பெரியவர், உயர்ந்தவர்களிலும் உயர்ந்தவர். அவர் தான் சொல்றாரு, இந்த தேவன், இப்படிப்பட்ட தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். இப்படி பெரிய தேவன் உங்களையும் என்னையும் மரண பரியந்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. 2வது காரியம், சங்கீதம் 48:2 வாசிப்போம். பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இங்க தேவன் வசிக்கிற இடம், தேவன் இருக்கிற பிரசனம் எப்படிப்பட்டது? நம்மை மரண பரியந்தமும் நடத்துகிற தேவன், சாகிற வரைக்கும் நடத்துவேன்னு சொன்னாரே, சதா காலங்களில் கூட இருப்பேன்னு சொன்னாரே, அவர் வசிக்கிற இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வருகிறது such a pleasant place. அதாவது அவர் இருக்கிற இடம் அது ஆனந்தமான ஒரு இடம். ஹல்லேலூயா. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது எங்கள் பைபிள் காலேஜ் சீனியர் வந்து, அதாவது ஒவ்வொரு வருஷமும் கடைசி இப்போ 3 வருஷம் பைபிள் காலேஜ்னா 3வது வருஷத்தில் எங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி இருந்து நல்லா ஜெபிக்க வச்சு காலேஜினுடைய குறைகள் நிறைகள், அதாவது நாங்கள் முடிச்சு போகிறதுனால எங்ககிட்ட கேட்பாங்க, எங்கள் காலேஜில் ஏதாவது மாற்றம் பண்ணணுமா, ஏதாவது குறைகள் இருக்கா, நிறைகள் இருக்கா, இப்படி சொல்லி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்படி எங்களுடைய சீனியர் அண்ணாமாரை ஜெபத்தோட்டத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க, நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஊழியம் செய்கிற பகுதிக்கு. அங்கே எல்லாம் ஜெபித்து ஆயத்தமாக இருக்கும்போது ஒரு ஹாலில், ஒரு ஏசி ஹாலில் இவங்க எல்லாரும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் வர்றதுக்காக கூடி இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் எல்லாரும் இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அவர் கதவை திறந்து அது உள்ள வரும்பொழுதே ஒரு தேவ பிரசனத்தை உணர்ந்ததா ஒருவர் வந்து என்ன செஞ்சார், முடிச்சுட்டு வந்து ரொம்ப அழகா ஒரு ஜெபத்தில் சொன்னார், ஃபாதர் கதவை திறந்து உள்ளதாயா வந்தார், ஆனால் உள்ள வரும்பொழுதே தேவ பிரசன்னம், அது ஒரு இன்பம் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, உண்டானது. ஏன்னா ஃபாதர் வந்ததுனால அங்கே இன்பம் வரல, ஃபாதர் கூட ஒரு கிரேட் ஃபாதர் வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, ஊழியக்காரருடைய கால்கள் எங்கள் வீட்டில் பட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஊழியக்காரருடைய கால்கள் அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லோ அந்தளவுக்கு வல்லமையோ கிடையாது. ஊழியக்காரர்களோடு வருகிறவர் தான் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய தகுதி, அவர் தான் நம்முடைய பிரசன்னம், அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. எந்த ஒரு ஊழியரோ அல்லது ஒரு முதிர்ந்த விசுவாசியோ தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்துட முடியாது. தேவன் ஒருவர் கூட இல்லாவிட்டால் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஆமென்.
பாருங்க, முதல் காரியம் the Lord is great, நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ரெண்டாவது காரியம், நாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு நேரமாக இருக்கும். ஆமென். நம்ம பாடுவோம் தெரியுமா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. ஏன் தெரியுமா, தேவ பிரசன்னத்தில் நேரம் செலவழித்தால் முன்னேற்றம் நிச்சயம். ஆமென். நாம் இன்னைக்கு சில போராட்டத்துக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், சில வேதனைக்குள்ள, சில மனமடிவுக்குள்ள, சில போராட்டம், சில சண்டைகள், சில வேதனைகளுக்குள்ள இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நேரம் தாழ்த்தாம போய் அப்படியே ஆண்டவர் பிரசன்னத்தில், ஆண்டவரே எங்க மகாராஜாவினுடைய பிரசன்னம் இன்பமானது என்று சொல்லி இன்னைக்கு செய்தி கேட்டேன்ப்பா, இன்னைக்கு வந்திருக்கிறேன்ப்பான்னு சொல்லி போய் அமர்ந்துட்டோனா இன்னையிலிருந்து முன்னேற்றம் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நான் நினச்சேன் செய்ய முடியல, நினச்சேன் செய்ய முடியல, செய்யலாம் நினச்சேன்னு சொல்லி ஜெபத்தை தள்ளி போடவே கூடாது, டப்புன்னு செஞ்சிடணும். ஆமென். நேரம் கிடைக்கும் பொழுது அந்த மகாராஜாவினுடைய பிரசன்னம் அது எப்படிப்பட்டதாம், வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், அது ஆங்கிலத்தில் வருகிறது சச் எ பிளசன்ட் பிளேஸ், அது இன்பமான ஒரு இடம். ஆமென். இப்படி ஒரு ஜாய கொடுக்கிற தேவன் தான் சொல்லுகிறாரு, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நான் உன்னுடைய தேவன், மரண பரியந்தமும் உன்னை நடத்துவேன். ஆமென். முதல் காரியம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இரண்டாவது காரியம், அவர் இன்பமான ஒரு பிரசன்னத்தை நமக்கு தருகிறவர். மூணாவது காரியம், சங்கீதம் 48:3 வாசிப்போம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இங்க நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த சீயோன், இந்த அரண்மனை, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற எருசலேமை ஒப்பிட்டு சொல்கிறது போல இருக்கும். ஆனால் அது எல்லாமே பரலோக சீயோன் என்ன செய்யுது, ஒப்பிடுது. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். மூணாவது காரியம், God is our fortress, அதாவது ஆண்டவர் தான் நம்முடைய கோட்டை, ஆண்டவர் தான் நம்முடைய அடைக்கலம், இயேசுதான் நம்முடைய அடைக்கலம். ஆங்கிலத்தில் வருகிறது ஹை டவர். அவர்தான் ஒருவரும் ஒரு பிசாசும் எட்டி நம்மளை பிடிக்க முடியாத உயரத்தில் வைத்திருக்கிற ஒரு ஹை டவர். அவர் வெரி சேஃபான ஒரு பிளேஸ். அவர் இடத்துல நாம் இருக்கும் பொழுது நாம் சேஃபா இருக்க முடியும். ஆங்கிலத்தில் வருகிறது he is our defender, அதாவது நமக்காக எதிர்த்து போராடுகிறவர். ஆமென். நம் பட்சத்தில் நின்று நமக்கு விரோதமாக வருகிற மனிதர்களையும் பிசாசையும் எதிர்த்து போராடுகிறவர். ஹல்லேலூயா. பிசாசு உலகமெங்கும் சுற்றி திரிந்து வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரா கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. இதுதான் டிஃபெண்டர். ஆமென். இவன் இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, ஏன் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆமென். நான் சொல்லுவேன், அவர் மாத்திரம் நம்முடைய பாதுகாவலராக இல்லைன்னா என்னைக்கோ நாம் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்போம், என்னைக்கோ நாம் மரித்து போயிருப்போம், என்னைக்கோ நாம் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருப்போம். ஆனால் அவர் நம்முடைய டிஃபெண்டராக இருந்தபடியினாலே, அவர் நம்முடைய பாதுகாவலராக இருந்தபடியினாலே, சேக் ராபர்ட் பாஸ்டர் இப்படியாக பாடுவாங்க, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலையும் மனுஷன் கையிலையும் என்ன செய்யலையே, விட்டு கொடுக்கலையே, ஏன்னா அவர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. தேவனே நீங்க தான்ப்பா என் உதவி, நீங்க தான்ப்பா என் பாதுகாப்பு, நீங்க தான்ப்பா என் ஃபோர்ட்ரஸ். நம்ம பாடணும் தெரியுமா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. அவர் தான் நம்முடைய ரெஃப்யூஜ், ஆபத்து நேரத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறார். ஆமென். இப்படி அடைக்கலமான கர்த்தர் தான் இந்த தேவன், என்றென்றைக்கும் உள்ள எந்த தேவன், பெரிய தேவன், இன்பத்தை தருகிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உங்களை பாதுகாப்பார். இந்த நாளில் மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லி உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய பெயர்கள், உங்கள் உடைமைகள், உங்கள் சொத்து, உங்கள் தோட்டம், உங்கள் துறவு, உங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க, அவர் அதை பாதுகாப்பார். ஆமென். நாலாவது காரியம், 48வது சங்கீதம் 4-7 வாசிப்போம். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள், அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள், அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ் காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். முதல் காரியம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர்,
ரெண்டாவது, அவருடைய பிரசன்னத்தில் இன்பம் உண்டு, அவர் ஜாய் நமக்கு கொடுக்கிறார். மூணாவது காரியம், அவர் தான் நம்முடைய கோட்டை, அவர் தான் நம்முடைய அடைக்கலம். நாலாவது காரியம், இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ராஜாக்கள் என்ன செய்கிறாங்களாம்? கூட்டம் கூடுகிறாங்களாம். அவங்க நெருங்கி வரும்பொழுது அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். ஹல்லேலூயா. கிட்ட வந்த உடனே தேவனை பார்க்கல, ஆனா தேவன் இருக்கிற இடத்தை பார்த்த உடனே எதிரிகளுக்கு அள்ளு விட்டுருச்சு. அங்க தைரியம் இல்லை. ஏன்னா நம்முடைய தேவனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர் இருக்கிற பிரசன்னமே, அவர் இருக்கிற இடமே ஒரு கலக்கத்தை கொண்டு வந்துடும். ஆமென். ஸ்கூல்ல சேட்டை பண்ணும் பொழுது, ரொம்ப சேட்டை பண்ணும் பொழுது என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஹெச்எம் ரூமுக்கு என்ன செஞ்சிருவாங்க? அனுப்புவாங்க. ஹெச்எம் ரூமுக்கு அனுப்பின உடனே அங்கே நம்ம இருக்கும் பொழுது ஹெச்எம் அங்கே இருக்க மாட்டார், அவர் ரவுண்ட்ஸ் போயிருப்பார். ஆனால் அந்த ரூமுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்போ நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா அங்கே கலெக்டர் இருக்க வேண்டாம், ஆனால் அந்த சீட்டுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தாலே நம்மளை அறியாமலே நம்ம என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் அப்படி குனிஞ்சு தான் உட்காருவோம். ஏன்னா அங்கே கலெக்டர் இல்லை, ஆனாலும் அந்த இடத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை, அந்த இடத்துக்குன்னு ஒரு தனி கணம் இருக்குது. அதே போலத்தான் என் தேவன் என் கூட இருக்கிறார் தெரியுமா? மரண பரியந்தமும் என் கூட இருக்கிறார் தெரியுமா? சதா காலமும் நம்முடைய தேவனா இருக்கிறார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் என்னோடு இருக்கிறதை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பிசாசுக்கு ஒரு நடுக்கம் வரணும். ஆமென். நம்முடைய எதிரிகளுக்கு ஒரு நடுக்கம் வரும். வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை, எங்கள் ஊழியத்தை, எங்கள் லைஃப்பை எந்தெந்த எதிரிகள் ராஜாக்கள் அழிக்க வருகிறார்களோ தூரத்தில் பார்த்து, இவங்க கூட தேவன் இருக்கிறாரப்பா, இவங்க கூட தேவன் இருக்கிறாரு, அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி தூரத்திலிருந்தே நடுக்கம் கண்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு, நம்முடைய பர்சனல் லைஃபை விட்டு பிசாசு ஓடி போவானாக. ஹல்லேலூயா. எதிரிகள் வந்து தேவன் நகரத்தை பார்த்தாலே போதும் கலங்கிடுவாங்க. தேவன் அல்ல, தேவன் இருக்கும் ஸ்தலமே சத்ருவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். ஆமென். என்ன அர்த்தம்? நம்மோடு இருக்கிறவர் அவர் எதிரிகளை கலங்கடிக்கிறவர். ஹல்லேலூயா. முதல் காரியம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ரெண்டாவது காரியம், அவருடைய பிரசன்னத்தில் இன்பம் உண்டு. மூணாவது காரியம், அவரே நம்முடைய அடைக்கலமானவர். நாலாவது காரியம், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எதிரிகளை கலங்கடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், சங்கீதம் 48:8 வாசிப்போம். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஒரு நம்ம ஊரில் ஒரு 50 வருடம் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தாலே எத்தனையோ வாழ்ந்து கட்ட குடும்பங்கள் உண்டு. உண்மைதானே? நம்ம ஊர்லேயே நீங்கள் வெளியூர் போக வேண்டாம், பைபிள்லாம் கூட எடுக்க வேண்டாம். நம்ம ஊரில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா ஒரு 60லேருந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ள எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கட்ட குடும்பங்கள் உண்டு. நானே நிறைய பேரை குறித்து அநேகர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க தாத்தாலாம் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, ஆனால் பார் இவர் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா எப்படி இருந்தவர் தெரியுமா, ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நிரந்தரமான ஸ்திரத்தன்மையை மனுஷனால் கொடுக்க முடியாது, விக்கிரகத்தால் கொடுக்க முடியாது, பிசாசினால் கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, பிசாசு ஒரு காரியத்தை கொடுக்கறானா அது தற்காலிகமானதாக தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இவன் தப்பு செய்கிறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான், ஆனால் இவன் நல்லா இருக்கானே, ஜம்முன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லி சில விசுவாசிகளே பொறாமப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் என்ன சர்ச்சைக்கு வந்தானா, ஆண்டவர் கும்பிட்டானா, ஏசபாவை தேடினானா, ஆனால் அவன் வீட்டில் எல்லாம் கரெக்டாக நடந்துருது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆள் இருக்காரான்னு பாருங்க, அப்படி ஒரு குடும்பமே என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா தேவனை நேசிக்கிறவர்கள் மாத்திரமே அவர்கள் என்றென்றைக்கும் ஸ்திரப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த தேவன், எந்த தேவன் என்றென்றைக்கும் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஆமென். உங்க குடும்பம் அழிஞ்சு போயிடாது, உங்க குடும்பம் இதோட நின்று போய்விடாது, நம்முடைய சபை அழிந்து போகாது. ஏன்னா என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஆங்கிலத்தில் வருகிறது, he makes city strong forever. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென்.
நம்முடைய தலைமுறைகளை செழிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் அநேக பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், சாபத்தில் ஈடுபட்டிருக்கலாம், எத்தனையோ வேதனைகளுக்குள்ளே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவேன். ஆமென். முதலாவது காரியம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இரண்டாவது காரியம், அவர் இன்பத்தை தருகிறவர். மூணாவது காரியம், நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறவர். நாலாவது, எதிரிகளை கலங்கடிக்கிறவர். ஐந்தாவது, என்றென்றைக்கும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஆமென். ஆறாவது காரியம் வாசிப்போம். சங்கீதம் 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் கிருபையுள்ள தேவன். ஆலயத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் வருகிறது, ஆண்டவரே நீர் எவ்வளவு கைண்டான ஒரு ஆளுங்கிறத, எவ்வளவு கைண்ட்ஃபுல்லான ஒரு நபருங்கிறத நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே வந்ததிலிருந்து அவங்களுக்கு செஞ்சது போல தேவன் ஒருவருக்கும் அற்புதம் செய்ததில்லை. அவ்வளவு நன்மைகளை செய்தார். ஆனால் இவர்களைப் போல தேவனுக்கு துரோகம் பண்ணினவர்களும் இல்லை, இவர்களைப் போல தேவனுக்கு விரோதமாக முதுகை காட்டினவர்களும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது நாம் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எவ்வளவு பாவம் செய்தேன், எவ்வளவு மீறுதல் பண்ணினேன், எவ்வளவு தவறு செய்தேன், இப்படிலாம் செஞ்சிட்டேனே, உங்கள் பிரச்சனத்துக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லையே. இப்படி யோசிக்கிறதற்கு இடம் இது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறது எதுக்கு தெரியுமா? தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவாய் நம்மை மன்னித்திருக்கிறார், இதை யோசிப்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆமென். கிருபையுள்ள தேவன், இந்த தேவன் தான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சொல்லுவாங்க, கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டுதான். என்ன அர்த்தம்? நீ மாட்டிக்கிட்டப்பா, கடைசி வரைக்கும் நீ உததான் என்ன செய்ய போறேன், வாங்க போற. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ மாட்டிக்கிட்ட, கடைசி வரைக்கும் உன்னை அடிச்சு பொளக்கிற தேவன் அல்ல. அவர் கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், உன்னை கட்டி எழுப்புகிறவர். வேதவசனம் சொல்லுகிறது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் என்ன செய்வேன், கட்டி எழுப்புவேன், அதை கட்டுவேன், நான் பாழான ஸ்தலங்களை மீண்டும் குடியேறுகிற பட்டணமாய் மாற்றுவேன். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய கிருபையையே சிந்தித்து கொண்டிருப்போம். இப்படி கிருபையுள்ள தேவன் தான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவர் மரண பரியந்தம் நடத்துவாரா மாட்டாராங்க? நிச்சயம் நடத்துவாருங்க. எத்தனை பள்ளம் மேடுகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான அவமானங்கள் வந்தாலும், எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் உச்சியில் நிறுத்தி அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழாவது காரியம், சங்கீதம் 48:12-13 வாசிப்போம். சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், சில விஷயங்களை உற்று பார்க்கணும், சில விஷயங்களை நாம் எண்ணி பார்க்கணும். எதை எண்ணி பார்க்கணும், எதை கவனிக்கணும், எதை உற்று பார்க்கணும்? இந்த இடத்துல கொத்தளங்கள் அப்படின்னா நான் சொன்ன தெரியுமா, ஹை டவர். இப்போ ஒரு கோட்டை இருக்குன்னா அதில் அங்கங்கே உயரமாக இருக்கும், அங்கே ஒரு போலீஸ், ஒரு கார்டு இருப்பாங்க. தூரத்துலேருந்தே லைட் அடித்து என்ன செஞ்சுருவாங்க, பார்த்துருவாங்க. இப்படி எத்தனை உயரமான டவர் இருக்குது, எப்படிப்பட்ட அலங்கங்கள் இருக்கு, அரண்மனைகள் எப்படி இருக்குன்னு கவனிக்கணுமா. வேதவசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் நீங்களும் நானும் தான் மாளிகைகள், அரண்மனைகள். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பரலோகத்தில் உங்களைத்தான் ஆண்டவர் அரண்மனையாக கட்டி எழுப்புகிறாராம். இங்கே அரண்மனை அலங்கம்னா எதை குறிக்குதுன்னா, நமக்கு முன்பாக ஓடின வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது. ஆமென். அவங்கள கவனித்து பார்க்கணும், அவங்கள உற்று பார்க்கணும். அவங்களை உற்று பார்க்கும் பொழுதே வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நோக்கி பார்த்தாலே இந்த தேவன் நம்மளை கடைசி வரைக்கும் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஹல்லேலூயா. அவங்கள கவனித்து பார்த்தாலே, ஆபிரகாம் வாழ்க்கையை கவனித்து பார்த்தா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்.
ஆபிரகாமுக்கு நன்மை செய்தவர் எனக்கும் செய்வார். ஈசாக்கு வாழ்க்கையை கவனித்து பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். யாக்கோபு வாழ்க்கையை உற்று பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். யோசேப்பு வாழ்க்கையை உற்று பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். தாவீதின் வாழ்க்கையை உற்று பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன தெரியுமா? தாவீதை நடத்தின ஆண்டவர், தாவீதை மன்னிச்ச ஆண்டவர், தாவீதை உயிர்ப்பிச்ச ஆண்டவர் என்னையும் உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உற்று பார்க்கணும், கவனிக்கணும். அதனால தான் வேதத்தில் கிட்டத்தட்ட 7000 கேரக்டர்ஸ் இருக்குது, 7000 நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அப்படி 7000ஐயும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து இயேசுவை மாத்திரமாவது பாருங்கள். ஆமென். அவரை கவனிச்சாலே, அவரை உற்று பார்த்தாலே, ஏன்னா பரலோக அரண்மனையில் அவர் தான் மூளைக்கல். ஆமென். அவர் தான் அந்த மாளிகையில் முக்கியமான கல், அவர் தான் விசேஷமான கல். அவரை கவனிச்சாலே போதும், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்னுடைய தேவனாய் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்துடும். ஆமென். அவர் எப்படி கவனிக்கிறது? அவருடைய பிறப்பை ஆச்சரியம். உங்க லைஃப்ல ஒப்பிட்டு பாருங்க, உங்க பிறப்பும் ஒரு ஆச்சரியம் தான். உங்க தாய் தகப்பன்மார் செலக்ட் பண்ணல இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லி. ஒரு 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 படிப்பு இப்படியாக இருக்கிறது. எப்படின்னா, வருங்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட நாம் தீர்மானிக்கலாமாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி போய்கொண்டிருக்கிறது. அதாவது கரு எப்படி குழந்தை வளரணுங்கிறத நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே கஸ்டமைஸ் பண்ணலாமா. நீங்கள் சில பெரிய பெரிய துணி கடைக்கு போனீங்கன்னா, இப்போ மேரேஜுக்கு ஒரு கோட் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க பெரிய கடைகளில் போய் இவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பகுதியில் இப்படி வரணும், இந்த பகுதியில் இப்படி வரணும்னு சொல்லி இவங்களே டிராயிங் பண்ணலாம், இவங்களே அதை பெயிண்ட் பண்ணலாம். அப்படி சில குழந்தைகளை நாமே வடிவமைத்து அப்படி ஒரு விந்தணுவை உருவாக்கி கருமுட்டைக்குள்ள செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி பண்ணவும் முடியாது. தேவன் பண்ணவும் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். ஒரு லெவலுக்கு மேலே ஆண்டவர் ஒரு உலுக்கிடுவார். இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம விஞ்ஞானத்தை வைத்து மெய்ஞானத்தை போட்டி போட்டு பார்க்கலான்னு. அப்படிலாம் விட மாட்டார். ஒரு கொரோனாக்கே பாடி தாங்கலை. அல்லேலூயா. ஆமாம், அப்படிதான் நிலைமை பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். ஏன் சொல்கிறேன்னா, இயேசுவினுடைய பிறப்பும் ஆச்சரியமானது, நம்முடைய பிறப்பும் ஆச்சரியமானது. இயேசுவை அபிஷேகித்தவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இயேசுவை சிலுவை மரணத்தில் விட்டு கொடுக்காதவர், விட்டுட்டு ஓடாதவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஏன்னா இயேசுவை அன்னைக்கு பிதா மாத்திரம்தான் காப்பாற்ற முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை சிலுவையில் பிதா அவரை மறந்துருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும்? இவர் பேசின பேச்செல்லாம் முடிஞ்சிருக்கும், இவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் முடிஞ்சிருக்கும், அதோடு நின்று போயிருக்கும். ஆனால் தேவன் மறக்கவில்லை. 3வது நாளிலே தெளிவா இயேசுவை உயிரோடு எழுப்பிட்டார். ஹல்லேலூயா. உற்று பாருங்கள், இயேசுவை உற்று பாருங்கள். தேவன் எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தார் இயேசுவுக்கு. அவரை 3வது நாளிலே எழுப்பினார். அவர் சொன்னபடியே பரிசுத்த ஆவியை தந்தார். அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் சதா காலங்களில் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் இன்பத்தை தருகிறவர். சதா காலங்களிலும் இன்பத்தை தருவார். நம்முடைய தேவன் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருப்பார். நம்முடைய தேவன் எதிரிகளை அச்சப்பட வைக்கிற தேவன், நம்மை நோக்கி வருகிற எதிரிகளை கலங்கடிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். இன்னைக்கு ஒருவேளை தாவீதின் கூடாரம் விழுந்து போய் இருக்கலாம், மீண்டும் அதை எழும்பி கட்ட வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியாக நம்முடைய தேவன் எத்தனையோ பரிசுத்தவான்களை அழைத்தார், அபிஷேகித்தார், கடைசி வரைக்கும் வழி நடத்தினார். அவங்களுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியும், அவங்களுடைய குறைவுகள் அவருக்கு தெரியும், அவங்க முன் கோபமா பின் கோபமா எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபர்களை அழைத்தார், அவர்களை ஷேப் பண்ணார், மெருகேற்றினார், இன்னும் அவர்களை பயன்படுத்தினார். அதே தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி
ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு 7 காரியங்களில் தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே நீர் கிருபையுள்ளவராய் இருக்கிறீர், நீர் எதிரிகளை கலங்கடிக்கிறவராய் இருக்கிறீர், நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறீர், நீர் பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். எங்களுக்கு முன்பதாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உண்டு ஆண்டவரே. அத்தனை பரிசுத்தவான்களையும் கைவிடாமல் மரண பரியந்தமும் நடத்தின தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தீரே. அதே தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய தயவு வெளிப்படட்டும். கேட்ட ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஒருவர் ஆசீர்வதிப்பார். God bless you.